ஐனா கண்ணன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் நிறைய பட்ஜெட்ஸ் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களுடைய பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கலவையான பட்ஜெட் தான். இதில் கவர்ச்சிகரமான பல நல்ல திட்டங்கள் இருக்குது. பட் ஒரு தொலைநோக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. பொதுவாக யார் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தாலும் அது எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்காது. அப்படித்தான் இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் குறை சொல்லுவாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். பல திட்டங்களுக்கு இவர்கள் அதாவது கவர்ச்சிகரமாக பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ், பழைய அரசு நடத்தின திட்டங்களை இவர்கள் பெயரை மட்டும் மாற்றி தொடர்ந்து பண்ணுறாங்கன்ட்டு அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்கன்றது ஒரு நல்ல செய்தி. அம்மா உணவகங்கள் வந்து அது கவனிப்பாரற்று போயிடுச்சு போன ஆட்சியில். அந்த மாதிரி இல்லாத நல்ல திட்டங்களை இவங்க தொடர்ந்து நடத்துகிறாங்கன்ட்டு. இதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி என்னென்னா, ஒரு 10,000 கோடியை உள்கட்டமைப்புக்கு மாணவர் தங்குமிடங்கள், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அழுதுருவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கற்காலத்தில் தோன்றிய நிலையிலேயே அந்த ஆதிதிராவிடர் மாணவர் குடியிருப்புகள் அல்லது பிற்படுத்தப்பட்டோருக்கான குடியிருப்புகள் அதெல்லாம் இருக்குது. அதை தொடவே இல்லை. அதை வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு அதை கொண்டு வரதற்கான ஒரு முயற்சிக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது தவிர ஒரு 2,32,000 11 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நவீன மிதிவண்டிகள், ஹெல்மெட், அப்புறம் வாட்டர் பாட்டில், தண்ணீர் எடுத்துகிட்டு போகிற, இது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்ததா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்களா சார்? மிதிவண்டி இருக்குது, மிதிவண்டிக்கு ஹெல்மெட் கொடுக்குறாங்க, அண்ட் வாட்டர் பாட்டில். உண்மை. இதில் வந்து அதாவது அதுதான் சொன்னேன், கவர்ச்சிகரமான திட்டங்கள் பலது இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இதற்கு முன்னாடி பெரிய அளவில் கவனம் செலுத்தப்படாத இப்போ கவனம் செலுத்தப்படுறது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவாகட்டும், அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப், இந்த பணியிடை வேலை பயிற்சி, 20,000 மாணவர்களுக்கு அவர்களை அந்த பணியிடை பயிற்சி கொடுக்க போகிறோன்றது, இதெல்லாம் வந்து ஒரு புதுமையானது. இது மற்ற இடங்களில் நடக்கிறது, இங்கே வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. இது மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மின் மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாற்றுவதற்கு, அது ரொம்ப நாளாச்சு யாரும் மாற்றவே இல்லை. அதை மாற்ற போகிறாங்க. 40,000 மின்மாற்றிகளை மாற்றணும். அதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. துணை மின் நிலையங்கள், ஏறக்குறைய ஒரு 200 தொடர் அளவுக்கு துணை மின் நிலையங்கள் அமைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த தமிழகம் அடுத்த நூற்றாண்டை நோக்கி நகர வேண்டுமானால் இதனுடைய மின் தேவைக்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். முதலீடுகள் வரணும்னா அதெல்லாம் பண்ணணும். இங்கே வந்து 47,000 மெகாவாட் உற்பத்தி திறன், நிறுவல் திறன் இருக்குது. ஆனால் நாம் இங்கே தயார் பண்ணுறது 3,500 தான். என்ன, அதனால் இவங்க வந்து இனிமேல் இந்த 5 ஆண்டுகளில் பல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன், மின்வாகன சார்ஜிங் ஸ்டேஷன், அதுதான் வந்து வருங்காலம். இங்கே பெட்ரோலும் டீசலும் போட்டுட்டு ஓட்டுன காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. அதனால் அது வந்து பொதுவாக இயற்கை சூழலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு நல்லது பண்ணோம், செலவுகளை குறைக்கும். அதை நோக்கி தான் நம்ம நகரணும். இன்றைக்கி தூத்துக்குடியில் கூட நீங்கள் வியட்நாம்லேருந்து வென்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு அவங்களால பண்ண முடியுது. ஒரு 19 ஆண்டு காலம் அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளான ஒரு நாடு, அந்த நாடு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஒரு 200 ஆண்டுகளாக எந்த போரையும், எந்த தாக்குதலையும், எந்த படையெடுப்பையும் காணாத தமிழகம் இன்னும் தன்னை இங்கே இருக்கக்கூடிய பீகாரோடவும் உத்தரப்பிரதேசத்தோடவும் ஒப்பிட்டுக்கிட்டு நாம் எவ்வளோ வளர்ந்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்குது. நாம் பார்க்க வேண்டியது யாருன்னா, நாம் சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பல இந்த சூப்பர் கேம்பஸ், க்ளீன் கேம்பஸ், மிக தூய்மையான வளாகங்கள், பள்ளி வளாகங்கள் அமைக்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்க இலங்கை நம்ம போயிட்டு வந்தோம்னாலே நம்ம ஊர் எவ்வளவு சுத்தமில்லாத இருக்குன்றது ஒரு கணத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆனால் நெடுந்தொலைவு, அதாவது இப்போது இதற்கு முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் இவங்க தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பரந்தூர் விமான நிலையம். இந்த வரவு செலவு திட்டத்தில் அவங்க அதை சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தெளிவின்மை இருக்குது. ஏன்னா அதற்கு நிதி ஒதுக்கீடு அதெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னா அடுத்து இன்னொரு விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் 2 விதமான கருத்து யாருக்கும் இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது இல்லைன்னா இந்த மாநிலத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாது என்பதும் நமக்கு தெரியும்.
நீர்நிலைகள் பாதிக்கப்படாமல் அடுத்த கட்ட வளர்ச்சி நடக்காது என்பதும் நமக்கு தெரியும். அதனால் இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் எது மிகுதியாக நலம் தரும் அதற்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலையை கொடுத்தா தான் நம்ம போக முடியும். இன்றைக்கி சென்னை மாநகரம் இருக்கிற இடமெல்லாம் முன்னாடி வந்து தென்னந்தோப்பாக இருந்த இடம். ஆமாம், ஏன்னா நாம் உட்கார்ந்துருக்குறோம். இங்கே தீநகரெல்லாம் தென்னந்தோப்பு இருந்த இடம். அதனால் வளர்ச்சிக்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை எவ்வளவு குறைவான ஒரு விலையாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்கணும். இதில் ஒரு 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 தெளிவின்மையும் ஒரு அசிரத்தையும் இந்த அரசுக்கு இருப்பதாக தோன்றுகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 90 நாள் ஆயிருக்கா, 90 நாளுக்கு மேலே 85. ஆமாம், 85. அதனால் இன்னும் ஒரு 3 மாதங்கள் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுப்போம். அவங்க எப்படி முன்னேறுறாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு கலவையான ஒரு நிதிநிலை அறிக்கை.